மக்களே நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது, சின்ன பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஃப்ரெஷர்ஸும் இது யார் வேணால் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு செடியை வளர்க்குறது எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க விஷயமா இருந்தால் கூட தெரியாதவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் வந்துருச்சு இல்லையா, ஆன்லைனில் ஆஃப்லைனில் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் வந்து ஸ்டில் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரலும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரலையும் யார்ட்டையும் அதுக்காக நம்ம பேமெண்ட் பண்ணது கிடையாது, பேமெண்ட் வாங்கினதும் கிடையாது. சரிங்களா? ஸோ நிறைய கஸ்டமர் பிளேஸையும் போய் விசிட் பண்ணியிருக்கிறோம். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்களே தவிர, இல்லை நாங்கள் போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பே பண்ணுவாங்களே தவிர, அந்த போய் ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளே இல்லை. ஸோ எதுக்குமே பேமெண்ட்னு ஒன்று கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் நேற்று நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க மேடம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, கால் பண்ணி என் நம்பரே உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு. நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ. எதுக்காக அப்படின்னா அவங்க கேட்டது, நான் வந்துட்டு எனக்கு இந்த யூடியூப் லைவ்லலாம் என்னால் ஏன்னா பார்க்க முடியாது இல்லையா, நான் வேலைக்கு போகிறேன், இதே மாதிரி என் குழந்தையும் ஸ்கூலுக்கு போகும். ஸோ நீங்கள் கொடுக்குறது வந்து இந்த வீடியோவாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்துப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எதுக்காக நான் வீடியோ வந்துட்டு யூடியூப் லைவ்ல வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நம்ம கூட வந்து மிங்கில் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டிக்குள்ளே போல இப்போ வரலும் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸாக கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்டில் இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கால் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு. பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, அந்த வீடியோ பார்த்து போட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் நாங்கள் அந்த வீடியோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸாகவே கொடுத்துடலாம் அந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசிச்சு தான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்றைக்கி மாற்றுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. காரணம் என்னென்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானுமே ரியலைஸ் பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து வீடியோவாகவே கொடுத்துட்றோம். ஒரு 2-3 பேர் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் நவ் கொஞ்சம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து எதுவும் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷனோ எதுவுமே கிடையாது இல்லையா. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசிங் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த வகையிலையும் பிரச்சனை ஏற்படுத்தாத ஒரு ப்ராடக்ட். அதனால் நம்ம சுற்றுச்சூழலை பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய பேருக்கு தெரியணும், யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் யூஸ். ஏன்னா நம்ம முக்கால்வாசிங்க இனிமேல் நம்ம வாழ்நாளில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டீகம்போசிபிளாக, ஸோ இயற்கை சூழ்நிலையை பாதிக்காததாக பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னாலே போதும். மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. நமக்கு இடப்பற்றாக்குறையிலேருந்து தண்ணி பற்றாக்குறை, காற்றுலேருந்து எல்லாமே பற்றாக்குறையாக மாறிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர ஹார்மை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மக்களே தான் எடுத்துகிட்டு அது ஒரு நோயாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்புலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலில் நையில் நம்ம போயிடுறது. அந்த காலத்திலலாம் உரம் அப்படின்னே ஒன்று கிடையாதுங்க. ஏன்னா எருவை தாண்டி வேற எதையுமே மண்ணுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற மரத்துலேருந்து விழுற இலை தழைகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதையே உரமாக்கி அதையே தான் பயிர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நம்மளால் இப்போ போக முடியாட்டியும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து பயிர்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லித்தரோம். இந்த ஒரு 10 நாளில் இது வந்து ரெக்கார்டடாக இருந்தாலும் எனக்குமே வந்து ஈஸி தான். ஸோ உங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து வீடியோஸாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாகவும் இல்லை வீடியோஸாகவும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு 10 days தான் அது. ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க்ல அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ இந்த இஷ்யூஸால், அதாவது அந்த வீடியோ அது மாதிரி, ஏன்னா அவங்க விருப்பப்படுற டைம்ல பார்க்க முடியாது இல்லையா. நம்ம வந்து ஒரு லிங்க்ல கொடுத்து ஒரு கூகுள் மீட்ல வந்தாலுமே இல்லை ஒரு டைரக்ட் லைவ்ல வந்தாலுமே விருப்பப்படுற நேரத்தில் நாங்கள் சொல்கிற அந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் இருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். விருப்பப்படுறவங்கள சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒருத்தவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுறதை விட தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடையணுன்றது தான் என்னோட கருத்து. அதனால தான் நம்ம வந்து வீடியோஸாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாச்சு. ஸோ வீடியோஸாக தான் உங்களுக்கு வரப்போகுது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நானும் உங்களை எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில்.